கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 8ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் ஆவலோடு கூட ஆலயத்திற்கு செல்வதற்கு தேவனை தொழுது கொள்ள வாஞ்சையோடு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, எந்த ஆலயத்திற்கும் நீங்கள் செல்லாதவர்கள் நீங்கள் நமது ஆசீர்வாத திருச்சபைக்கு நீங்கள் வரலாம். சென்னை மற்றும் விருதுநகர், மும்பையிலே நமக்கு தமிழில் ஆராதனைகள் நடைபெறும். எனவே இந்த பகுதியில் இருக்கிறவங்க நீங்கள் நமது ஆசீர்வாத திருச்சபையின் ஆராதனைகளில் வந்து கலந்து கொள்ளலாம். விசேஷமாக இந்த நாட்களில் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளுதல் என்பதை குறித்து சகோதரன் தேவ செய்தி கொடுத்து வர்றாங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே எங்கும் செல்லாதவர்கள், நமது டிவியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நமது திருச்சபைக்கும் வரும்படி அன்போடு நான் அழைக்கின்றேன். இன்றைக்கு தியானிக்கும் வசனம் யோபு 35வது அதிகாரம் 11வது வசனம். என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரும் ஆகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன். இங்கே யோபு சொல்லுகின்றார், என்னை உண்டாக்கினவர் இரவு நேரத்திலும் என்னை கீதம் பாட எனக்கு அருள் செய்கின்றார், கிருபை செய்கின்றவர், என்னுடைய சிருஷ்டி கர்த்தா என்று சொல்லி தேவனை புகழுகின்றார் என்று தேவனை சொல்லுகின்றாராம். பிரியமானவர்களே, அவர் நல்லா புரிஞ்சிருக்கிறாரு என்னை உண்டாக்கினது யார். இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை மறந்துடவே கூடாது. நம்மை சிருஷ்டித்தவரை, நம்மை உண்டாக்கின தேவனை, அவர் நம்மை உண்டாக்கி தாயின் கருவிலை காப்பாற்றி அருமையாய் நடத்தி கொண்டிருக்கிற தேவன். எனவே அவரை நம்ம சிருஷ்டி கர்த்தரை நம்ம மறந்து விடவே கூடாது. அதனோடு கூட அவர் என்ன செய்கிறாராம், இரவிலும் கீதம் பாட அருள் செய்கின்றார். இரவு நேரத்திலும் கூட கீதம் பாட, கர்த்தரை பாட, சந்தோஷமாக அவரை துதிக்க, அவரை புகழ அவர் நமக்கு ஒரு கிருபை தருகிறாராம். நம்ம டிவியில் கூட ஒரு பாடல் வரும், ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, துதிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி அழகாய் ஒரு ஊழியக்காரர் பாடியிருப்பார். ஒவ்வொன்றுக்கும் அவர் அருள் செய்யணும், நமக்கு அவர் கிருபை பாராட்டணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ என்னன்னா, இரவு நேரத்திலையும் கர்த்தரை தேடுவது பாருங்களேன், வேதத்துல தியானமாக இருக்கிற மனுஷன். சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், ராச்சாமங்கள்ல நான் உம்மை தியானிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். சங்கீதம் 63:6வது வசனம், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இப்போ வேதத்துல நம்ம இப்படிப்பட்ட பக்தர்களை பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்களாம், இரவு நேரத்திலும் கூட கர்த்தரை தியானிக்கின்றாங்க, கர்த்தரை பாடுறாங்க என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு இரவு நேரத்துல இப்படி நீங்க மகிழ்ச்சியோடு தேவனை தேட முடியுதா? ஒருவேளை இரவு முழுவதும் என்று சொல்ல வரல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம், இரவு நேரத்திலையும் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறவங்க, எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் மூலமாக நீங்கள் இன்டர்நெட் மூலமாக உலகத்தையே அறிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் அன்றைக்கு பக்தர்கள் ராச்சாமங்களில் கர்த்தரை தியானிக்கின்றாங்க, கர்த்தரை பாட்டு பாடுறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு பாட்டு பாடுறீங்க? என்னுடைய அனுபவத்தில் நானும் என் கணவரும் சரி, இரவு நேரங்களில் ஏராளமாக நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் வேதத்தை தியானம் பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் இரவு நேரத்தில் ஏராளமாக பாடல்களை பாடி இருக்கின்றோம். சில நேரங்களில் என் கணவர் ஆவிக்குள்ளான அனுபவங்கள் வழியாக செல்லும் பொழுது அப்போது என்னிடம் சொல்வாங்க, நீ பாட்டு பாடிக்கிட்டே இரு என்று சொல்லுவார்கள். அப்போது நான் என்னாமல் நான் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். போதும், நீ பாடினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர் சொல்வாங்க. அந்த நேரம் வரைக்கும் நான் பாடல்களை இரவு நேரத்தில் நான் பாடுவேன். அதிகமான காரியங்களை தரிசனங்களின் மூலமாக என் கணவரோடு கூட கர்த்தர் பேசுவார், இடைப்படுவார், ஆவிக்குள்ளாகி அவர்கள் பல காரியங்களை தரிசிப்பாங்க. அந்த நேரத்தில் நான் கர்த்தரை துதித்து பாடல் பாடிக்கொண்டே இருப்பேன். பாருங்களேன், இரவிலும் கீதம் பாட நமக்கு கர்த்தர் அருள் செய்கின்றார் என்று யோபு சொல்லுகின்றார். என்னுடைய ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் ஒரு சகோதரியை பற்றி நல்லா தெரியும். அந்த சகோதரி அவங்க சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் சரியாக குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் எழுந்து கொள்வார்களாம், அலாரம் வைத்து. அப்போ எழும்பி ஜெபிக்க முழங்கால நின்னா
கொஞ்சம் நேரத்தில் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அவர்களை நிரப்பி அந்நிய பாஷையில் அப்படியே அவர்கள் பாட ஆரம்பிப்பார்களாம். அது அரை மணி நேரத்திற்கு மேலே அப்படியே கர்த்தரை துதித்து அந்நிய பாஷையிலேயே பாடி முடிப்பார்களாம். பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புகின்றார். கர்த்தரை துதிக்க பாட சங்கீதக்காரன் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்றார் இல்லையா? அப்போ இவர் பாருங்க, இரவிலும் கீதம் பாடு. அப்போ யோபு ராத்திரி நேரத்திலையும் கர்த்தரை பாடி புகழ்ந்திருக்கார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரை நல்லா பாடுங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் நல்லா பாட்டு பாடுங்க. குறைந்தது தினமும் நீங்கள் 3 பாடல் பாடுறவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக 7 பாடல்கள் வரைக்கும் பாடுங்க. உங்களால் இயன்றளவு கர்த்தரை நல்ல கைகளை தட்டி துதித்து ஆண்டவரை பாடுங்க. அவர் உங்களை உண்டாக்கினவர். அவருக்கு நீங்கள் துதியை, கனத்தை, மகிமையை செலுத்த நீங்கள் தவறவே கூடாது. கர்த்தர் உங்களை இந்த வருடம் முழுவதும் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. எனவே இந்த டிசம்பர் மாதத்தில் கூட நீங்கள் நன்றாய் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்திலே இரவிலும் கீதம் பாட எனக்கு அருள் செய்கின்றவர் என்று உம்மை குறித்து யோபு சொல்லுகின்றார். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரை இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் உம்மை பாடல் பாட உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இருதயத்தில் காணப்படுகிற துக்கங்கள், கவலைகள், பாரங்கள் இவையெல்லாம் உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே இருதயத்திலிருந்து நீக்கி போட்டு நீர் கீதம் பாட அருள் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.